ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். தெற்கில் இருந்து இயக்கப்படும் சில அரசியல் சூட்சுமங்களால் வடக்கில் ஏற்கனவே சில தில்லாலங்கடி அரசியல் முகங்கள் தமிழ் மக்களை ஏய்த்து பிழைக்கும் அரசியல் முகங்களாகவும், சுடுவேஞ்சி அடிப்பேஞ்சே ரக அக்மார்க் அரசியல் தில்லாலங்கடிக்காரர்களாக உருவாகிவிட்டு ஒரு நிலைமை இருக்க, தெற்கில் பெரும் திகில் குற்றங்களை செய்துவிட்டு வடக்குக்கு தப்பி அங்கிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கங்களை கொண்ட முகங்களும் இப்போது அதிகமாக உருவாக தலைப்படுவதை யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஒரு கைது ஆதாரப்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே இந்த வடக்கிலிருந்து தப்பிச் செல்லும் பாதையை மாபியா குயின் செவ்வந்தி போன்றவர்கள் பயன்படுத்தி இருப்பதால் அந்த துணிவில் அண்மையில் தெல்தனியா மருத்துவமனைக்கு அருகில் ஒரு வாகனத்துக்குள் இருந்த பெண்ணின் உடலத்துக்கு பின்னால் உள்ள திகில் கதைகளின் முக்கியமான சூத்திரதாரி சந்தேக நபரும் மென்பொருள் பொறியியலாளருமான 35 வயதான கட்டுக்கஸ்தோட்டையைச் சேர்ந்த தினத் திசாநாயக்காவும் இப்போது யாழ்ப்பாண வழியை பயன்படுத்தி இந்தியாவுக்கு தப்ப முனைந்த போது ஸ்ரீலங்கா செய்தியினரிடம் நேற்று சிக்கியிருக்கின்றார். அம்பாறை பொது மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்ட் எனப்படும் இயன்முறை சிகிச்சையாளராக பணியாற்றிய ஷியாமா தர்ஷினி என்ற 33 வயதான பெண்ணை இந்த மாதம் முற்பகுதியில் நுவரேலியாவில் உள்ள ஒரு தனியார் சுற்றுலா விடுதியில் வைத்து படுகொலை செய்த பின்னர் அவரது உடலத்தை அங்கிருந்து தந்திரமாக அகற்றி வெளியே கொண்டு சென்று ஒரு வாகனத்துக்குள் போட்டு அந்த வாகனத்தை தெல்தனியா மருத்துவமனைக்கு அருகில் இந்த சூத்திரதாரி கைவிட்டு சென்ற காட்சிகளெல்லாம் ஒரு திகில் திரைப்படத்துக்கு ஒப்பான காட்சிகளாக வெளியாகி இருந்தன. முறைகேடான உறவு மற்றும் மோசடிகளை மையப்படுத்திய இந்த திகில் கொலை நடந்ததாக பூர்வாங்க செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மோசடி தினத் திசாநாயக்கா இலங்கை முழுவதும் தனது மோசடிகளை செய்த ஒருவராக தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறையால் அடையாளம் காணப்படுகின்றார். வாகன இறக்குமதி மோசடிகள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து தருவதாக பலரிடம் பெருந்தொகை பணத்தை வாங்கி அவர்களை ஏமாற்றிய மோசடிகள், கவர்ச்சிகரமான தனது உடலை காட்டி பல இளம் பெண்களை திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து அவர்களை பாலியல் ரீதியாக அனுபவித்த பின்னர் ஏமாற்றி கொள்வது போன்ற பல மோசடிகளை இவர் செய்தமை தற்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் புலனாகியுள்ளது. அண்மையில் தன்னால் கொலை செய்யப்பட்ட சியாமா என்ற பெண்ணையும் வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு கூட்டிச் செல்வதாகவும் அவருடன் குடும்பமாக இருப்பதாகவும் ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றியதால் அந்த பெண்ணும் 1,50,00,000 ரூபாய் கடனையும் எடுத்திருக்கின்றார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, முறைகேடான உறவுடன் இவர்கள் நுவரேலியாவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த போது இவரது மோசடி தெரிந்ததாலோ என்னவோ குறித்த பெண்ணுக்கும் இவருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்துத்தான் தினத் திசாநாயக்கா குறித்த பெண்ணை, அதாவது சியாமாவை கொலை செய்திருக்கின்றார். இந்த கொலைக்கு பின்னர் தான் சியாமாவின் முகத்தை மூடியபடி அவரது உடலத்தை விடுதியிலிருந்து தினத் வெளியே கொண்டு சென்ற இல்லைனா தூக்கி சென்ற காணொளி காட்சிகள் எல்லாம் வெளியாகியிருந்தன. கடந்த சில நாட்களாகவே தீவிரமாக ஸ்ரீலங்கா காவல்துறையால் தேடப்பட்ட இந்த தினத் திசாநாயக்கா நேற்று யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் தனது மனைவியுடன் நேற்று வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சொகுசு பேருந்தில் சென்ற பின்னர் தான் சிஐடியினர் யாழ்ப்பாணத்தில் வைத்து அவரை அலைக்காக தூக்கியுள்ளனர். முகக்கவசம் ஒன்றை அணிந்திருந்தாலும் இவரது மனைவி ஒரு முஸ்லீம் பெண் போல வேடமிட்டிருந்தாலும் இந்த அதிரடி கைது இடம்பெற்றது. இவர்கள் வடக்கிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல இருந்ததாகவும், கடந்த சில நாட்களாகவே இவர்கள் நீர்கொழும்பு மற்றும் சிலாவு பகுதியிலிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்ப முயற்சிகளை செய்த போதிலும் அந்த நடவடிக்கை சரிவராத நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இவர்கள் தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக கருதப்படும் நிலையில்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனியும் இவர்கள் மீதான ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தனது 2 பிள்ளைகளை சந்தித்த பின்னர் தான் காவல்துறையிடம் சரணடைய இருந்ததாகவும், ஆனால் அதற்கு முன்னர் காவல்துறையினர் தன்னை யாழ்ப்பாணத்தில் கைது செய்து விட்டதாகவும் இவர் ஒரு புதிய கதைகளையும் கூறியதாக தெரிகின்றது.
இலங்கையின் சமகாலம் இவ்வாறான தினசரி குற்றச் செயல்களின் களமாகவும் பாதாள மற்றும் பூதை சாம்ராஜ்ய சூத்திரதாரிகளின் பிடியில் உள்ள ஒரு நாடாகவும் இதற்கும் அப்பால் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவிவரும் ஒரு நாடாகவும் களமாகவும் தற்போது அவலமான நிலையில் இருக்கும் பின்னணி தெரிகின்றது. இதனால் இன்று முதல் நாளை மறுதினம் 27ஆம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதிரடியான ஒரு மிஷனை இன்று ஆரம்பித்திருந்தது. இந்த மிஷனில் டெங்கு பரவக்கூடிய இடங்களை சுகாதார அதிகாரிகள் கண் வைத்து சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். நாளை மறுதினம் 26ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் இந்த டெங்கு கட்டுப்பாட்டு மிஷன் இருக்கும் என அறிவிக்கப்படுகிறது. ஆனால் என்னதான் அரசாங்கம் இந்த டெங்கை கட்டுப்படுத்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த டெங்கும் இன்னும் ஒழித்து கட்டப்படவில்லை. அதே போல இலங்கையில் இருக்கும் இந்த பாதாள உலக சாம்ராஜ்யமும் ஒழித்து கட்டப்படவில்லை. இதில் அனுரகுமார அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த நிலையில் சில கமுக்கமான டீல்கள் மற்றும் மிஷன்களின் ஒப்பேற்றத்துடன் இன்று கொழும்பிலிருந்து உயர் அமெரிக்க முகங்கள் அகன்றிருக்கின்றன. முன்னரெல்லாம் வாஷிங்டனின் தெற்காசிய விவகாரங்களுக்கான முக்கியமான ராஜதந்திரிகள் வந்தால் அவர்கள் மறக்காமல் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளையும் சந்தித்து இலங்கைக்கான நல்லிணக்க கதைகளை ஒப்புவித்து திரும்புவது வழமை. இது பைடன் ஆட்சி காலத்தில் நடந்தது. குறிப்பாக ஜூலி சங் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதராக இருக்கும்போது இவ்வாறான நகர்வுகள் எல்லாம் தீவிரமாக இடம்பெற்றிருந்தன. ஆனால் இந்த முறை ராஜதந்திரி போல் கஃபூர் ட்ரம்பின் ஆட்சி காலத்தின் ஒரு பிரதிநிதியாக கொழும்புக்கு வந்தாலும் அவர் தமிழர்கள் தரப்பை சந்திக்கவும் இல்லை, ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை. அவர் இப்போது தனது இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று அமெரிக்கா திரும்பியிருக்கின்றார். சமகாலத்தில் இலங்கையில் நின்ற அமெரிக்காவின் பெக்காஃப் ஆகிய பசிபிக் பிராந்திய வான்படை பிரிவின் முதன்மை தளபதி ஜெனரல் கெவின் ஷ்னைடரும் இன்று அதிகாரபூர்வமாக தனது இலங்கை பயணத்தை முடித்திருக்கின்றார். இந்த இருவருமே, அதாவது தெற்காசிய விவகாரங்களுக்கான வாஷிங்டனின் ராஜதந்திரியான போல் கபூரும் சரி, இல்லையென்றால் ஜெனரல் கெவின் ஷ்னைடரும் சரி, வாஷிங்டனின் சார்பான இந்தோ பசிபிக் மூலோபாயத்தில் இலங்கை தீவையும் கச்சிதமாக இழுக்கும் சில டீல்களை தமது கொழும்பு பயணத்தின் போது செய்திருக்கின்றனர். குறிப்பாக ஸ்ரீலங்கா கடற்படையை அமெரிக்காவின் கைகளுக்குள் வைத்திருப்பதற்கான சில திட்டங்கள் எல்லாம் நகர்த்தப்பட்டிருக்கின்றன. விரைவில் இலங்கை துறைமுகங்கள், இலங்கையின் எரிசக்தி தளங்கள் ஆகியவற்றில் அமெரிக்க முதலீடுகளை அதிகரிக்கும் விரிவாக்க நகர்வுகளும் வரப்போகின்றன. அதற்கான டீல்களும் இந்த பயணத்தில் இடம்பெற்றன. இலங்கையின் இணைய பாதுகாப்பு என்ற வகையில் உள்ளூர் தரவு மையங்களில், அதாவது டேட்டா சென்டர்களிலும் அமெரிக்காவின் ஆதிக்கம் எதிர்வரும் நாட்களில் ஒரு மிஷனாக வரப்போவதற்குரிய டீல்களும் இந்த பயணத்தின் போது ஒப்பேற்றப்பட்டுள்ளன. தனது டீல்களுக்கு இசையும் இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை வழங்க உடனடியாகவே அமெரிக்க குழு கொழும்பிலிருந்து அகன்றதும் இன்று அனைத்துலக நாணய நிதியத்தின், அதாவது IMFின் குழு இலங்கையில் மீண்டும் ஒரு முறை கால் பதிக்கின்றது. எவன் பாபா ஜார்ஜியோ தலைமையில் செல்லும் இந்த IMF குழு ஜூன் 30 வரை இலங்கையில் நின்று ஸ்ரீலங்காவின் அண்மைய பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் சீர்திருத்த திட்டங்களின் செயல்திறனை ஆய்வு செய்ய காத்திருக்கின்றது. ராஜபக்ஷ கால பொருளாதார நெருக்கடி காலத்திற்கு பின்னர் 2023 மார்ச் மாதத்தில் IMF 48 மாதங்களுக்கான ஒரு பிணையெடுப்பை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கி அதற்கு பொருளாதார ரீதியில் ஒரு அபயத்தை வழங்கிய பின்னர் தான் இலங்கை மெல்ல மெல்ல மீண்டும் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து தலையெடுக்க தலைப்பட்டது. இந்த நிலையில்தான் IMF அமைப்பு இதுவரை 2.4 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக இலங்கைக்கு வழங்கிய நிலையில் ஸ்ரீலங்காவின் நிதியொழுக்கம், அந்நிய செலாவணி கையிருப்பு, ஊழல் ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் நாட்டின் வருவாயை அதிகரிப்பதற்கான இலக்குகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம், அதாவது குறிப்பாக ஆண்ட்ரோ அரசாங்கம் எந்தளவு தூரம் முன்னேறியுள்ளது என்பதை அறியத்தான் இந்த IMF குழு இன்று கொழும்பில் கால் பதிக்கின்றது. இந்த குழுவின் வருகையானது யதார்த்த ரீதியாக நாட்டு மக்கள் அரச உதவிகளை பெறுவதை தடுப்பது மற்றும் நாட்டு மக்களுக்கு வரிகளை அதிகரிப்பது போன்ற நகர்வுகளை எதிர்வரும் நாட்களில் உருவாக்கும் என்பதும் இன்னொரு முன்னெச்சரிக்கை செய்தியாக இந்த IMF குழுவின் வருகையுடன் நிச்சயமாகவே சொல்லிக்கொள்ளலாம். சரி, இப்போது இந்த விடயங்களுடன் இலங்கை விடயத்தை முடிக்க முடியுமா என பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பரப்பில்லாமல் கல்யாணம் நடக்காது என்பது போல கோட்டாபய ராஜபக்ஷ என்ற முக்கிய முகம் தொடர்பாக இன்று எடுக்கப்படும் நீதிமன்றத்தின் முடிவில்தான் அவரது கைது நடவடிக்கை தடுக்கப்படுமா, இல்லை என்றால்
அந்த கைது நடவடிக்கையை தடுக்கும் நகர்வுக்கு ஒரு நீதிமன்ற தடை வருமா என்பது பரபரப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று கோட்டாபாய தனது கைதை தடுக்கும் வகையில் நீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவை பெறுவாரா இல்லையா என்ற விடயம் முக்கியமாக உள்ளது. கோட்டாபாய தரப்பு தாக்கல் செய்த ரிட் மனு மீதான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இன்றைய விசாரணை கடந்த முறைகளைப் போல மீண்டும் ஒருமுறை இழுத்தடிப்பு ஒத்திவைப்பு நகர்வுக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இன்று ஒரு முடிவு பெர்மட்டாக வரக்கூடும். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களம் அதாவது சிஐடியினர் தன்னை கைது செய்வதை தடுக்கத்தான் கோட்டாபாய இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான ஒரு முக்கியமான விசாரணை இன்று இடம்பெறுகின்றது. இந்த வழக்கில் கோட்டாபாயாவுக்கு சாதகம் கிட்டினால், அதாவது ஊடக அல்லது அரசியல் அழுத்தங்களை திருப்திப்படுத்தவே தமது கட்சிக்காரரான கோட்டாபாயவை சட்டவிரோதமாக கைது செய்ய அனுர அரசாங்கம் முயல்வதாக கோட்டாபாயவின் சட்ட ஆலோசகர் ரமேஷ் டி சில்வா முன்வைத்த வாதம் நீதிமன்றத்தில் ஒருவேளை எடுபட்டு இந்த முடிவு வந்தால் அது ஒரு சாதாரண செய்தியாக கிடக்கக்கூடும். அதற்கு மாறாக கோட்டாபாயவுக்கு இந்த ரிட் மனுவில் பாதகமான ஒரு நிலைமை கிட்டினால், அதாவது ஸ்ரீலங்கா சிஐடியினர் அவரை உடனடியாக கைது செய்யும் திட்டத்தை கொண்டிருக்காமல் விட்டாலும் இந்த முடிவு கிட்டினால் கோட்டாபாயாவுக்கு தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்க நிலைமை உருவாகக்கூடும். அவர் கை செய்யப்படக்கூடிய ஒரு கவுண்ட் டவுன் உருவாகக்கூடும். இதனை அடுத்து ஊடகங்களில் கோட்டா கைது செய்யப்படுவாரா என்ற பரபரப்பான செய்திகள் எல்லாம் இன்று இந்த ரிட் மனு மீதான முடிவின் பின்னர் ஒரு ஹைப்பாக உருவாகும் என்பதையும் இப்போதே சொல்லிக்கொள்ளலாம். பார்க்கலாம். இந்த முடிவு இந்த பதியப்படும் போது வரவில்லை. இந்த முடிவு வந்தால் அதனை நாளைய செய்தி வீச்சில் பார்க்கலாம். இறுதியாக ஏனைய விடயங்களை நோக்கிக் கொண்டால், ஐரோப்பா வெப்பத்தால் தகிக்கின்றது. இன்று பிரித்தானியா, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் பல நகரங்களில் கடுமையான வெப்பநிலையை மையப்படுத்திய உயிராபத்து சிவப்பு எச்சரிக்கை, அதாவது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஐரோப்பாவின் இந்த வெப்ப அலையில் பிரான்சில் குறைந்தது 45 மரணங்கள் நடந்துள்ளன. ஜெர்மனி மற்றும் பிரித்தானியாவிலும் வெப்ப தாக்கத்தால் பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் நீராடுவதால் ஏற்பட்ட பல நீரில் மூழ்கும் மரணங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. பிரான்சில் இடம்பெற்ற மரணங்களிலும் இந்த வகை மரணங்கள் தான் அதிகமாக பதிவாகியுள்ளன. இன்று ஏற்கனவே கூறியது போல பிரான்ஸ், பிரித்தானியா உட்பட்ட நாடுகளில் ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் முழுமையாகவும் பகுதியளவும் மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. பிரான்சில் இன்று பல இடங்களில் 40°C தாண்டிய வெப்பநிலை நிலவுகின்றது. குறிப்பாக நாந்த் மற்றும் போர்தோ நகரங்களில் 44°C அளவிற்கு வெப்பநிலை எகிரி வருகின்றது. தெற்கு இங்கிலாந்தில் 37 அல்லது 38°C வரை வெப்பநிலை எகிரி வருகின்றது. பிரான்சில் இன்று 58 மாகாணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை நிலைமை விடுக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக 4.4 கோடி பிரெஞ்சு மக்கள் வெப்பத்தால் தற்போது அல்லல் படுகின்றார்கள். பிரான்சில் இன்று 2000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. 8,000 பாடசாலைகள் அவற்றின் பாடசாலை நேர கால அட்டவணையை மாற்றியுள்ளன. லூவர் அருங்காட்சியகம், ஈஃபில் கோபுரம் ஆகியன இன்று மாலை 4 மணியுடன் பார்வையாளர்களுக்கு மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லூவர் அருங்காட்சியகம் எதிர்வரும் சனிக்கிழமை வரை மாலை 4 மணியுடன் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் போக்குவரத்தை பொறுத்தவரை இல்து பிரான்ஸ் மொபிலிட்டிஸ், RATP மற்றும் SNCF ஆகியன இன்று பொது போக்குவரத்தில் இடையூறுகள் ஏற்படும் என அறிவித்துள்ளன. லண்டனிலும் TfL இந்த பொது போக்குவரத்து இடையூறை, குறிப்பாக சுரங்கப்பாதை தொடருந்துகளில் இடையூறுகள் ஏற்படும் என அறிவித்துள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் காற்றின் வெப்பநிலை 35°C இருந்தாலும் மக்கள் 41°C அளவுக்கு வெப்பநிலையை உணர்வார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் ரோம், மிலான் உட்பட்ட 15 நகரங்களுக்கும் இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக ஈரான் அமெரிக்க போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் எடுக்கும் நிலையில் ஈரான் மீதான அணுசக்தி கண்காணிப்பு இப்போது புதிய இழுபறியாகியுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்வாளர்களை நாட்டுக்குள் அனுமதிக்கும் எந்த முடிவையும் தாம் அனுமதிக்கவில்லை என ஈரானிய அரசு தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஈரானிய அரசு தலைவரின் கூற்றை டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருக்கின்றார். இந்த உடன்பாட்டுக்கு தெஹ்ரான் ஏற்கனவே இந்த 14 அம்ச உடன்பாட்டில் ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் ட்ரம்ப் கூறுகின்றார். இந்த நிலையில் ட்ரம்ப் தரப்பின் குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க செனட் சபை ஈரானுடனான போரை நிறுத்துமாறு அல்லது ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கையை தொடர்வதற்கு முன்னர் காங்கிரசின் ஒப்புதலை பெறுமாறு ட்ரம்பை அறிவுறுத்தும் ஒரு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் இந்த தீர்மானம் ட்ரம்பை கட்டுப்படுத்தாது. ட்ரம்ப் அதனை சட்டமாக மாறவிடாமல் வீட்டோ செய்வார் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும், இந்த தீர்மானம் ஊடாக ட்ரம்புக்கு எதிரான அமெரிக்க மக்களின் மனநிலை பிரதிபலிக்கப்பட்டாலும்
இந்த தீர்மானம் ட்ரம்பை தொழில்நுட்ப ரீதியாக சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தாது என்பதும் ஒரு முக்கியமான விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.